எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நிறைய பேர் கையை எடுத்துன்னு வரல பொழுது வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா? கையை வச்சுட்டு வீட்டில். சரி, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ட்ரில் மாஸ்டர் வந்து தான் கையை தூக்கணும்னு சொல்லப்போது, எக்ஸசைஸ் பண்ண தான் கையை தூக்க முடியாது. எங்கள் அதிகமான அன்பு தேவனே, அறிந்த கால வேலைக்கால் நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நான் மறைக்கப்பட்டு நீ வெளிப்பட வேண்டும் பிதாவே. நீ பேசப்படுற அந்த வார்த்தைகள் நான் கேட்டு கணித்தனுபடியாக அந்த கிருபைக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். எல்லா துதி கனப்பட்டுமே செலுத்துகிறோம். இயேசுவின் பிதாவே, ஏமீன் ஏமீன். 3 குட்டி கதை சொல்ல போகிறேன். அந்த 3 குட்டி கதை மூலியமாக விசுவாசத்தை பற்றி பேச போகிறேன். அந்த ஆண்டவரோட வார்த்தைகளோடு சேர்ந்து பேச போகிறேன். 3 குட்டி கதை, அது விசுவாசத்தை பற்றி. 3 வகையான விசுவாசம் நான் ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் சொல்ல. 3 வகையான விசுவாசம் என்னன்னா, கேட்டு காண்கின்ற விசுவாசம் முதல் விசுவாசம், 2வது காணாத விசுவாசம், 3வது கள்ள கபடமற்ற விசுவாசம். நீ இப்படி தான் பண்ணணும், அது தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எத்தனையோ விசுவாசத்தை பற்றி பேசுவாங்க. விசுவாசத்தை பற்றி எப்படி இந்த 3 விசுவாசத்தை வந்து ஒரு சின்ன குட்டி கதையோட நான் பேச போகிறேன். நீங்கள் எல்லாம் இந்த குட்டி கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க, கேட்காதவங்க அப்புறம் கடைசியாக இன்னொரு 4வது குட்டி கதைன்னு சொல்லுவேன். முதல் கதை எப்படின்னா, ஒரு கிராமத்தில் மழையே பெய்யல. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த கிராமத்தில் எல்லாம் சேர்ந்து போய் ஒரு இடத்துல நின்று ஜெபம் பண்ணுறாங்க. எதுக்காக? மழைக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் குடை எடுத்துகிட்டு போகிறானா. மழைக்காக ஜெபம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, யாருமே கொடை எடுத்துகிட்டு போகல. இந்த சின்ன பையன் மட்டும்தான் கொடை எடுத்துகிட்டு போனான். எவ்வளோ அழகான விசுவாசம் பாரு அவனுக்கு. யாருமே அன்றைக்கி நம்ம கூட சொன்னேன், ஜெபம் பண்ண மழைக்காக ஜெபம் பண்ண, நான் கொடையை எடுத்துன்னு வந்தேன். ஆனால் அந்த பையனோட விசுவாசம் பார் எந்த அளவு அழகாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஆண்டவர் வார்த்தைகளை நம்ம சேர்ந்து பார்க்கும்போது, மார்க் சுவிசேஷம் 5:25-30 படி. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அல்லேலூயா. இங்க எல்லாருக்கும் தெரியும், 12 வருஷமா ஒரு பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்றான், இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டான். செலவு பண்ணிட்டு எதுவுமே ஒன்றுமே ஆகல. ஆனால் என்ன பண்ணுறாரு, இயேசுவை பற்றி கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டுட்டு அவன் என்ன சொல்கிறான், கேள்விப்பட்ட என்ன பண்ணுறான், சரி இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பார், எனக்கு சுத்தமாக்குவார், எனக்கு உடம்பு சுகத்தை கொடுப்பார் சொல்லிட்டு விசுவாசித்தான். ஆனால் நம்ம என்ன விசுவாசத்தில் என்ன பண்ணான், ஆண்டவர்கிட்ட வந்து காலில் வந்து, ஆண்டவரே இந்த மாதிரி 12 வருஷமாக நான் வந்து கஷ்டப்படுறேன், இவ்வளோ செலவு பண்ணேன், அவ்வளோ செலவு பண்ணேன், ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, நீ எப்படியாவது எனக்கு ஜெபம் பண்ணி எனக்கு விடுதலை கொடு நான் சொன்னான். அப்படியே சொன்னான். அவன் கேள்விப்பட்டு அவன் என்ன சொல்றா, வஸ்திரத்தில் ஒரு பகுதியை நான் தொட்டா கூட எனக்கு சுகமாவன்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்றோம், நம்ம அப்படி பண்றது, நம்ம வந்து இப்போ வந்து ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த மகப்பாரு ஆண்டவர் பட்டு கேள்விதான் பட்டா, அவன் ஆண்டவரை பார்க்கல, கேள்விப்பட்டு போய் அதை அந்த அந்த காலத்தில் இந்த மாதிரி உடம்பு சொல்லாதவங்க வெளியே வர முடியாது, வெளியே வரக்கூடாது. ஆனால் இவன் என்ன பண்ண, ரிஸ்க் எடுத்து வந்து என்ன பண்ண, ஆண்டவரை தொடுறாரு. இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா, அந்த அம்மாவோட விசுவாசம் எந்த ஸ்ட்ராங்காக இருதுன்னு சொன்னால், 30வது பண்ணிப்பாங்க. உடனே இயேசு தம்மிடமிலிருந்து வல்லமை புரட்டு போகிறத தமக்குள் அறிந்தார். எப்பேற்பட்ட விசுவாசம் பாரு அந்த மாதிரி. எந்த இடத்துலையுமே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல, என்னை விட்டு ஒரு வல்லமை போச்சுன்னு சொல்லவே இல்லை. அவர் விசுவாசம் ரட்சிதா அப்படி சொன்னாரா ஆண்டவர். அந்த மகள் பாருங்க,
வெறும் வஸ்திரத்தை தான் தொடுறாரு. அப்போ எவ்வளோ ஷாக் அடிச்சிருக்கான் ஆண்டவருக்கு. இவ்வளோ பெரிய விசுவாசம் இருந்திருக்கு அந்த மாதிரி. ஆண்டவரை காணவே இல்லை, ஆனால் கேள்வி தான் பட்டா. கேள்விப்பட்டு ஆண்டவரை கண்டு என்ன பண்ணுறாரு, ஒரு விடுதலை கொண்டு வர்ற அந்த மகளோட எவ்வளோ அழகான விசுவாசம் பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ என்னை விட்டு வல்லமை போகுதுன்னு சொல்கிறார். இதுதான் கேட்டு காண்கின்ற விசுவாசம். முதல் விசுவாசம் இதுதான். அந்த பாருங்க, அந்த பையன் எப்படி மழை போகும்போது குடம் எடுத்துட்டு போனானோ, இந்த மகன் என்ன பண்ணா, ஆண்டவர் தொட்டா எனக்கு போதும்னு சொல்லிட்டு விசுவாசித்தாலோ அந்த விசுவாசத்துக்கான ஆசீர்வாதம் கிடைச்சது. ரெண்டாவது குட்டி கதை பார்க்கலாமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நைட்டில் படுக்கும்போது, நைட்டில் படுத்தா திரும்பி ஏந்திரி பண்ணுறது ஒரு உறுதியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி நைட்டில் படுத்து நம்ம காற்றுல ஏந்திரிப்போம்னு சொல்லிட்டு யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அலாரம் வச்சு எழுந்திருக்கிறோம் இல்லைங்களா? எழுந்திருக்கோமா இல்லையா? இதுதான் காணாத விசுவாசம். நாளை காத்தால் நம்ம எழுந்திருப்போம்னு நமக்கு தெரியாது, உறுதி கிடையாது, சர்டன்டி கிடையாது. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறோம், அலாரம் வச்சு நம்ம எழுந்திருக்கிறோம். என் வாழ்க்கையை ஃபுல்லாகவே இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அலாரமில் தான் ஓடுது. 6 மணிக்கு ஏஞ்சாலும் அலாரம் வைப்பேன், 7 மணிக்கு அலாரம், 8 மணிக்கு 9, ஏன் 10 மணிக்கு ஏஞ்சோட அலாரம் வச்சு தான் எழுந்திருப்பேன். ஸோ அவன் அது என்ன பண்ணுறது, காணாத விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படி வந்தது நம்மளுக்கு? தூங்கினா, நைட்டு தூங்கினா எழுந்திருப்போன்ற சர்டன்டி இல்லாத, ஷூர், அதாவது கண்டிப்பாக எழுந்திருப்போன்னு இல்லாத நிலையிலும் நம்ம எப்படி நம்மளுடைய அலாரம் வச்சு எழுந்திருக்கிறோம்? எபிரியர் 2:14-15. ஆதலால் அவர் தேவதூதருக்கு 14-15 சிஸ்டர். எபிரியர் ஈப்ரூஸ் 2:99 சிஸ்டர் பேஜ். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அல்லேலூயா. இயேசுவின் மரணம் என்ன பண்ணுச்சு, பிசாசு மரணத்தின் மேலே கண்ட்ரோல் பண்ண அந்த பவர் என்ன பண்ணிட்டாரு, பிடுங்கி போட்டார். இந்த பிடுங்கி போட்டோன்னு என்ன பண்ணுறது, நிறைய பேருக்கு எல்லாருக்குமே மரண பயம் உண்டு இல்லைங்களா? இப்போ மரண பயம் இல்லாத ஜனங்களே கிடையாது. ஆனால் அந்த மரண பயத்தை யார் எடுத்து போட்டார்னா, இயேசுவின் மரணம். இதை தான் காணாத விசுவாசம். நம்ம இதை பார்க்கவே இல்லை. நம்ம யாருக்குமே, எனக்கு தெரிஞ்சு திருப்பி நீ கேள்விப்பட்டிருக்கவே தெரியல. ஆண்டவர்கிட்ட பேசும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. நான் இன்னைக்கு காத்தால அறாலம் வச்சு நான் எழுந்திருக்க ஒரு காரணம் என்னன்னா, இயேசு என்ன பண்ணார், அன்னைக்கு மரணத்தை மேற்கொண்டார். அந்த மரணத்தை மேற்கொண்ட போது பிசாசு அழித்து போட்டார். பிசாசு தான் அந்த மரணத்து மேல் கண்ட்ரோல் வச்சிருந்த கண்ட்ரோல் என்ன பண்ணார், கடவுள் பிடுங்கி போட்டு நம்மளுக்கு என்ன பண்ணார், அந்த மரண பயத்தை எடுத்து போட்டார். இயேசுவின் மரணம் தான் என்ன பண்ணுச்சு, இன்னைக்கு நம்ம மரண பயத்தை எடுத்து. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விசுவாசத்தோடு என்ன பண்ணுறோம், அலாரம் வச்சு காத்தால எழுந்திருக்கணும். அவர் தான், அவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே இல்லை. இது ஒரு என்னது, இது காணாத விசுவாசம். காண்கின்ற கேட்டு காண்கின்ற விசுவாசம். இது எல்லாம் விசுவாசம்னா காணாமல் இருக்க விசுவாசம். நம்மளுக்கு தெரியாது, இது எனக்கும் தெரியாது இத்தனை வருஷம். ஆனால் இந்த ஆண்டவர்கிட்ட பேசும்போது தோணுது, எனக்கு என்னுள்ள இந்த மரண பயத்தை எடுத்து போட்டது எதுன்னா ஆண்டவரோட மரணம். இயேசு என்னைக்கு சிலுவையில் மரிச்சாரோ அன்றைக்கே பிசாசு அழிச்சு போட்டார். அந்த மரணம் தான் இன்னைக்கு பண்ணிச்சு. அவருடைய மரணம் தான் எனக்கு அந்த மரண பயத்தை எடுத்து போச்சு. ஒவ்வொரு விசுவாசிக்கு என்ன பண்ணுறது, அந்த மரண பயத்தை எடுத்து போட்டது. காணாத, இதுதான் காணாத விசுவாசம். 2வது டைப். 3வது பார்க்கலாமா, கள்ள கபடம் பெற்ற விசுவாசம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. என்ன பண்ணுங்க, சின்ன குழந்தை என்ன பண்ணுங்க, அழும்போது இல்லை சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவோம் நம்ம சில டைமில் தூக்கி போட்டு
பிடிப்போம். பார்த்துருக்கீங்களா? அப்பாங்களை தூக்கி போட்டு பிடிப்போம். அப்போது உலகம் என்ன சொல்லுதுன்னா, குழந்தை எது சிரிச்சுக்கிட்டே வரும். தூக்கி போடும்போது என்ன பண்ண, குழந்தை சிரிச்சுக்கிட்டே வரும். உலகம் என்ன சொல்லுதுன்னா, அப்பா பிள்ளையை விட மாட்டார், அதில் தான் குழந்தை சிரிச்சுக்கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு அது உலகம் சொல்கிறது. குழந்தைய தூக்கி போடும்போது அழகாக சிரிச்சுக்கிட்டே வரும்போது நானே நிறைய வாட்டி பார்த்து பண்ணும்போது அழகாக சிரிச்சுக்கிட்டே வரும். அது என்ன பண்ணுறது, அப்பா பிடிச்சிக்குவாரு, கீழே விட மாட்டேன்ற விசுவாசம். அது உலக விசுவாசம். ஆனால் நம்மளுக்கு கொடுக்குற விசுவாசம் என்னன்னா, இதே அந்த குழந்தைய நீங்கள் தூக்கி போட்டு சிரிக்கும், நல்லா சிரிச்சு சிரிச்சு வரும். அது ஒரு 5-6 வயசு ஆன பிறகு ஒரு டேபிள் மேலே நிற்க வச்சு அந்த குழந்தைய குதிக்க சொல்லுங்க, நான் பிடிச்சிக்கிறேன் குதி சொல்லுங்க, குதிக்குமா சொல்லுங்க. ஐயோ வானா நான் கீழே விழுந்துடுவேன், நீ ஒழுங்கா பிடிச்சிக்குவா, நீ ஒழுங்கா பிடிச்சிக்குவா, அப்பா என்ன பிடிச்சிக்குவா, நீ கீழே போட்டுருவியா விட்டுருவியா, இல்லை குதிக்காது கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப சொல்லி இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் குதிக்கும். குழந்தை தூக்கி போட சிரிச்சுக்கிட்டே வர்றது ஒரு காரியம் என்ன தெரியுமா, முக்கியமான மார்க் 10:13-16. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. 15-16 எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இங்கே குழந்தைங்க வரும்போது தான் பண்ணுற சீஷரை தடுக்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார், பிள்ளைங்களுக்கு தான் பரலோகத்து ராஜ்யம், பிள்ளை உள்ள விசுவாசம் உள்ள தான் பரலோகத்து ராஜ்யத்தில் போவாங்க. ஏன்னா பிள்ளையோட விசுவாசம் என்ன தெரியுமா, எங்கேருந்து முதல்ல பாவம் திறந்தது, பாவம் எங்கேருந்து ஆரம்பிச்சது, ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க, ஆப்பிளை சாப்பிட்டு நல்லது கெட்டது தெரியணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டு தெரியவே தெரியாது. எந்த சிறு பிள்ளைக்கும் இதுதான் நல்லது அதுதான் கெட்டதுன்னு தெரியாது. நீ தூக்கி போடும்போது கூட சிறு பிள்ளைக்கு என்ன தெரியும், அப்பா பிடிப்பான்னு தெரியாது, கீழே விழுந்து அடிப்படணும் தெரியாது, கீழே அடிப்பட்டால் வலிக்கும்னு தெரியாது. அது கள்ள கபடமற்ற ஒரு விசுவாசம், தான் என்ற அகந்தை இல்லாத ஒரு விசுவாசம். எதுவுமே எல்லாமே நல்லது, எல்லாமே நல்லதுன்னு நினைக்கிறது, எதுவுமே கெட்டதில்லை நினைக்கிற ஒரு விசுவாசம். ஆண்டவர் என்ன பண்ணார், ஆதாம் ஏவாள் ஏதாம் தோட்டத்தை விட்டு எனக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரிஞ்ச என்ன பண்ணவர், அந்த பரலோகத்து ராஜ்யத்தை விட்டு அவங்கள தள்ளி விட்டுறாரு. ஆனால் அதே பரலோகத்து ராஜ்யத்துக்குள்ள நம்ம எப்படி நுழைய முடியும் தெரியுமா, கள்ள கவனமற்ற அந்த விசுவாசம், ஒரு பிள்ளை மாதிரி ஒரு விசுவாசம், தான் என்ற அகந்தா இல்லாத, எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லாத ஒரு விசுவாசம். பிள்ளைகளோட விசுவாசம் அதுதான். அதுக்கு எதுவுமே தெரியாது, நல்லது கெட்ட எதுவுமே தெரியும். நெருப்பு வச்சுன்னா அதுவே போய் தொடரும், அது எதுலேயே வச்சு விட்டுக்கிட்டான், அது பாட்டுக்கு போயிட்டு எறும்பு பாட்டுக்கு அதில் போட்டு எறும்பில் போய் கை எறும்பு கை வச்சா நம்ம வைப்போமா, நெருப்பில் போய் கை வைப்போமா நம்ம சொல்லுங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ண தெரியவே தெரியாது, கை வைப்போம், நெருப்பில் எல்லாம் பண்ணுவோம். கள்ள கபடமற்ற விசுவாசம். ஆண்டவர் தான் சொல்றார், இப்பேற்பட்ட விசுவாசம் உள்ளவங்க தான் பரலோகத்து ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும். பிள்ளைகளோட விசுவாசம் நம்ம என்ன பண்றோம், பிள்ளை விசுவாசம் நமக்கு இருக்க, அதை அப்படி திரும்பி போத்து நம்ம ஆதாமையில் ஆண்டவரே எனக்கு இதுதான் கரெக்ட், எனக்கு அதுதான் கரெக்ட், எனக்கு இதை செய் அதை செய், எனக்கு இதுதான் எனக்கு வேணும் அதுதான் எனக்கு வேணும்.
உன் சித்தம் என்ன சொல்றாரு ஜெபம் பண்ணும்போது, பரலோகத்தின் பிதாவே ராஜ்யம் வருக, உன் சித்தம் பூமி நிறைவேற்ற, அந்த மாதிரி எத்தனை பேர் சொல்றீங்க? அந்த வரை நீ பரலோகத்தில் என்ன சித்தம் வைத்திருக்கிறியோ அதை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற எத்தனை பேர் சொல்றோம்? ரொம்ப கஷ்டமா இருக்கா? கேட்டு காண்கிற விசுவாசம், அப்புறம் காணாத விசுவாசம், இன்னொரு கள்ள கப்பற்ற விசுவாசம். 3 வகையான விசுவாசத்தை பற்றி ஆண்டவர் உங்களோட பேசியிருக்காரு. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, மழைக்கால விசுவாசம் வேண்டுமா, அலாரம் வச்சு உயிரோடு எழுதிருக்க விசுவாசம் வேண்டுமா, இல்லை பரலோகத்தின் ராஜ்யத்தின் விசுவாசம் வேண்டுமா? எது வேண்டும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ண. நான் இதை தான் செய்யணும்னு சொல்ல மாட்டேன். 3 வகையான விஷயத்தை ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கார். பேசி சொல்கிறாரு, இதுதான் விசுவாசம்தான். முதல் விசுவாசம் கேட்டு காணாத காண்கின்ற விசுவாசம், அதுவும் கரெக்ட். ஏன்னா அந்த மகன் தொடங்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு வல்லமையை விட்டு போதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம மரணத்தையே ஜெயிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம மரணத்தை ஜெயிக்கிற விசுவாசமும் நம்ம கிட்ட இருக்கு. ஆனாலும் பரலோகத்து ராஜ்யத்தை விசுவாசம் ஒன்று. 3ல் நீங்கள் தான் டிசைட் பண்ணலாம். சரி, கடைசியாக இன்னொரு குட்டி கதை சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இது. மயில் ஆமை ரேஸ் தெரியும்ல? தெரியுமா இல்லையா? மயில் ஆமை ரேஸ் தெரியுமா இல்லையா? மயில் ஆமை ரேஸ் ஓடும்போது யார் ஜெயிச்சா? ஆமை ஜெயிச்சது. மயில் ரேஸில் ஆமை ஜெயிச்சது. மயில் என்ன தப்பு பண்ணிச்சப்பா? யார் வேகமாக ஓடும்? மயில் தான் ஓடும். யார் தான் பண்ணிச்ச? மயில் என்ன பண்ணிச்சு? தன் பலத்தில் தான் கரெக்டாக ஓடுச்சு. ஆமை என்ன பண்ணிச்சு? தன் பலத்தில் நடந்துச்சோ ஓடிச்சு. ஆனால் முயல் பண்ண பெரிய தப்புன்னா திரும்பி பார்த்துச்சு. திரும்பி பார்த்தோன்னா ஆமை ரொம்ப தூரத்தில் இருக்கிற வந்து ரெஸ்ட் அடிச்சு. நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நிறைய நாட்கள் திரும்பி பார்க்கணும். ஆண்டு இது கொடுத்தாரா, ஆண்டு அது கொடுத்தாரா, ஆண்டு எனக்கு இது ஆச்சா அதுவும் ஆச்சா, திரும்பி பார்த்துட்டு நம்ம ஆண்டவர் முயலுக்கு ஒரு இலக்கை கொடுத்தாரு. எப்பவுமே நீங்கள் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனை தாண்டணும். இந்த வின்னிங் போஸ்ட் தாண்டின பிறகு தான் என்ன பண்ணோம், ஒரு வெற்றி படத்துன்னு சொல்லிட்டு. முயல் என்ன பண்ணியிருக்கணும், அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே என்ன பண்ணியிருக்கணும், அது கொடுத்த அந்த இலக்கை போய் அடைஞ்சிருந்தா ஜெயிச்சிருக்கணும். அது என்ன பண்ணுறது, திரும்பி பார்க்குது. தன் பலத்தில் ஓடிடுச்சு, கரெக்டு, தப்பு. ஆனால் திரும்பி பார்க்கும் போது என்ன ஆயிடுச்சு, சோர்ந்து இதுவாயிடுச்சு. நம்ம வந்துட்டோம், இனிமேல் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு விசுவாசியை நான் சொல்கிறேன், திரும்பி பார்க்காதீங்க. ஆண்டவர் சொல்கிற தடவை நம்ம கிட்ட ஒரு இலக்கை வச்சுருக்கேன், நம்ம இருக்குன்னு ஒரு வின்னிங் போஸ்ட் வச்சுருக்கேன். அதை நோக்கி நம்ம மெதுவாக போயிட்டே இருக்கணும். யாராவது திரும்பி பார்த்து ஓட முடியுமா? திரும்பி பார்த்து நடக்க முடியுமா? ஓடுறது நடக்க முடியுமா? திரும்பி பார்த்து நடக்க முடியுமா? சொல்லுங்க, சொல்லுங்க. திரும்பி பார்த்து நடக்க முடியுமா? நடக்கவே முடியாது. ஆனால் நம்ம விசுவாசியாக நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ பார்த்தாலும் திரும்பி பார்த்தே நடந்துடும். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறதுன்னா, முன்னாலே போ, முன்னாலே உனக்கு கிளைக்க வச்சிருக்க, நீ அதை நோக்கி நீ போ, என்னை நோக்கி நீ வா, நான் பார்த்துக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 17:20 படிச்சு. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால் தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. என்ன பண்றாரு, கடுகுல விசுவாசம் தான் மலையே பெயர்த்து போன்னு சொல்றாரு. ஆனால் நிறைய போதகர் சொல்றது என்ன தெரியுமா, மலை போல் கடுகுல விசுவாசம் தான் மலை போல உள்ள கஷ்டங்கள் போய்விடும், மலை போல பிரச்சனைகள் போய்விடும், மலை போல இது போயிடும், மலை போல் அது போயிடும்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் அதை சொல்லல. இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு தெரியுமா, கடுகளு விசுவாசம் இருந்தால் மலை போல் உள்ள அவ்விசுவாசம் விட்டு போகும். கடுகளு விசுவாசம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா மலை போல் நம்மளுக்கு அவ்விசுவாசம் இருக்கு. கடுகளுக்கு விசுவாசம் அப்போ சொல்கிறாரு, மாமிசம் இது ஆவியோ பலலாம் இருக்குது, மாமிசமோ பலவீனமாக இருக்குன்னு சொல்றாரு. ஸோ நம்மளுக்கு அவிசுவாசம், விசுவாசத்தோட அவிசுவாசம் தான் நிறைய இருக்கு. விசுவாசம் இருக்கு,
கடுகளவு இருக்கு. அந்த கடுகளவு விசுவாசம் வச்சு என்ன பண்ணோம்? மலை போல ஒரு அவிசுவாசத்தை நம்ம ஓட்டி போகிறோம். நீங்கள் ஆண்டவர் நம்மக்கிட்ட 3 காரியங்களை குறித்து பேசியிருக்காரு, 3 விசுவாசத்தை குறித்து. நீங்கள் இந்த எந்த விசுவாசத்தை இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எந்த விசுவாசத்துக்கு நான் போகணும். 3மே வல்லமையான விசுவாசம். கேட்டு காண்கின்ற விசுவாசம், காணாத விசுவாசம், கள்ள கபடாற்ற விசுவாசம். அதை நீங்கள் தான் எது சேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிற ஆண்டவர் என்னோடு பேசினார்னு?